Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.5ல 5th sum பார்க்குறோம். If modulus of z equal to 1, show that 2 less than or equal to modulus of z square minus 3 which is less than or equal to 4. Okay, modulus of z equal to 1 கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் உள்ள வேல்யூ எடுத்துக்கலாம். modulus of z square minus 3. ஓகே, நமக்கு தெரியும் இது z1ன்னு எடுங்க, இது z2ன்னு எடுங்க. ஸோ சென்டரில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சுக்கலாம். modulus of z1 ப்ளஸ் modulus ப்ளஸ் z2 which is less than or equal to modulus of z1 ப்ளஸ் modulus of z2 வந்து நம்ம ஆல்ரெடி படித்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இங்கே மைனஸ் இருந்தாலும் நம்ம இதை என்ன எடுத்துக்கணும்? ப்ளஸ்ன்னு எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் அப்போ z2ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? -3. ஸோ மாடுலஸ் ஆஃப் -3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் z equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் modulus of z square is also equal to 1. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1ன்னே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன? ப்ளஸ் ஆகிரும். ஓகேவா? அப்சல்யூட் வேல்யூ எடுப்போம். அப்சல்யூட்னா மைனஸ் இருந்தால் அது ப்ளஸ் ஆகும். ஸோ இதோட வேல்யூ என்ன? நமக்கு 4. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இந்த சைடில். ஸோ விச் இம்ப்ளைஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். modulus of z square minus 3 which is என்ன சிம்பிள்? which is less than or equal to 4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இதான equation 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அகைன் இதை தான் எடுத்து திரும்ப சால்வ் பண்ணுறோம். modulus of z square minus 3 which is greater than or equal to தான் நமக்கு இனி வேணும். கரெக்டாக? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது. modulus of z1 plus z2 which is greater than or equal to whole modulus of modulus z1 minus modulus z2. இது தெரியாதவங்க இதுவும் ப்ராப்பர்ட்டி தான் படித்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா தெரியும், ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தெரியாது. ஓகே, ஸோ விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு போட்டால் என்ன போடணும்? ஒரு ஹோல் மாடுலஸ், நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z1. அப்போ இங்கே என்ன இருக்குது? இசட்டுக்கு இடத்துல z ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் z2னா இங்கே நமக்கு என்ன? -3. ஸோ -3. ஓகேவா? ஒரு ஹோல் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி படிச்சுட்டோம். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயரோட வேல்யூ கொஷினில் என்ன? 1. ஸோ இந்த ஹோல் மாடுலஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட வேல்யூ 1, இந்த மைனஸ் அகே நமக்கு இது என்ன தெரியும்? மாடுலஸை வந்து ப்ளஸ் வேல்யூவில் எழுதிக்கலாம். ஸோ 3. ஓகே, இந்த மைனஸ் இது. இது வந்து நான் ப்ளஸில் எழுதிட்டேன். ஓகே, so this is minus which is equal to -2. அகைன் நமக்கு தெரியும் இது என்ன? மாடுலஸ்லேருந்து வெளியே எடுக்கும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆட்டு போயிடும். ஓகே, ஸோ கொஷினில் இருக்கக்கூடிய 2 வந்து நமக்கு கிடைச்சிட்டு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? which implies modulus of z square minus 3 which is என்ன சிம்பிள்? greater than or equal to இந்த 2. ஓகே, அவ்வளோதான், சம் ஓவர். ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன எழுதிக்கலாம்? 2 less than or equal to modulus of z square minus 3 which is less than or equal to 4ன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.